கோவை சிங்காநல்லூரில் தகராறில் ஈடுபட்டவர் காரை மறித்த போது அவர் மீது மோதி இழுத்துச் சென்றவர் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இப்போ இந்த விசாரணையினுடைய விவரங்கள் என்ன? கோவை சிங்காநல்லூர் வசந்தா மில் என்ற பகுதியின் அருகே நேற்றைய தினம் சுடலைமுத்து என்பவர் சரக்கு ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். அந்த பகுதியில் யூட்டர்ன் எடுத்த பொழுது அந்த காரின் அருகில் வந்த ஒரு காருக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பாக மாறி இரு தரப்பினரும் மாறி மாறி ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கின்றனர். இதனையடுத்து காரில் வந்தவர்கள் காரை எடுத்த பொழுது ஆட்டோ ஓட்டுநர் சுடலைமுத்து காரை எடுக்க விடாமல் காரின் முன்பாக நின்றிருக்கிறார். மேலும் காரின் பக்கவாட்டு பகுதியில் காரை எடுக்க விடாமல் முயற்சித்த பொழுது அவருடன் சேர்த்து காரை எடுத்துக்கொண்டு காரில் வந்தவர்கள் சென்றார்கள். இதன் காரணமாக சிறிது தூரம் காரில் தொங்கியபடி சென்ற அவர் சாலையின் நடுவே விழுந்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சுடலைமுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த கார் யாருடைய கார் என்பது குறித்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற சிசிடிவி காட்சிகளை கொண்டு அந்த காரினுடைய பதிவு எண்களை கண்டறியக்கூடிய முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு இருக்கின்றனர். இதனிடையே காயமடைந்த சுடலைமுத்து தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நன்றி குருசாமி, கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.